ஹலோ வணக்கம் மக்களே. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 48வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி வந்திருக்கோம். இந்த பொருட்காட்சி எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா தீவுத்தடலில் நடக்குது. வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் நடக்கக்கூடிய சுற்றுலா பொருட்காட்சி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 70 நாளாக ஆக்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 35 டேஸ் ஆகிடுச்சு. இன்னும் 35 நாள் தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறதும் சரி, ஜாலியாக ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவும் சரி இங்கே வந்து நீங்கள் வந்து வைப் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 40 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க, சைல்டுக்கு வந்து 25 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் பண்ணோம், பைக் பார்க்கிங் பண்ணோம் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட்டை விட வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. 60 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வரதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க, அது நல்லாவே இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஸ்டால் போட்டிருக்காங்க, ஃபுட் கோர்ட் மாதிரி. அதுக்கப்புறம் அக்வாரியம் கவர்மெண்ட் நடத்துகிற வந்து பார்த்திங்கன்னா டெமோ மாரி வச்சுருக்காங்க. ஒரு துறையிலையும் அந்த துறையில் என்ன நடக்குது, அங்கே என்னென்ன விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேளாண்மை துறையிலேருந்து தீயணைப்பு துறையிலேருந்து எல்லா துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெமோ மாரி போட்டு அதை உள்ளே வந்து அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. அது நம்ம பார்க்கும்போது சூப்பராகவே இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ரைடு இருக்குது. அப் அண்ட் டவுன் ரைடு, கப்பன் சாசா ரைடு, அப்புறம் வந்து ஜெயிண்ட் வீலு, எக்கச்சக்கமான ரைடு சொல்லிக்கினே போகலாம். அது மட்டும் இல்லை, கிட்டுக்கு தனியாக வந்த ரைடெலாம் இருக்குது. ட்ரெயின் ரைடு, கப்பன் சாசா ரைடுன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து சில்ட்ரனுக்கும் வச்சுருக்காங்க, பெரியவங்களுக்கும் வச்சுருக்காங்க. சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்லேருந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடுக்கு பொறுத்து 120 அப்படி வேரியபிள் ஆகும். மரண கிணறு சொல்லப்போகிற டெத் ஆஃப் ஃபால் அந்த கேம் வந்து இங்கே பொருட்காட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா, டெல்லி அதேமாரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேம் இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது சென்னை தீவுத்திடலில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் முடிகிற வரைக்கும் தான் இந்த ஷோஸ்லாம் இருக்கும். நீங்கள் குயிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் ஷோலாம் நீங்கள் விளையாடி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க 150 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணாங்க. அந்த டெத் ஆஃப் ஃபால் அந்த ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த செவரில் வந்து பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்கும். சில ரைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து போட்டிருப்பாங்க. அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸு, ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளாடக்கூடாதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேம் விளாடுங்க. இந்த பொருட்காட்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லாத ஐட்டமே கிடையாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு உங்களுக்கு தேவையான இடமும் இருக்குது. நீங்கள் ஒரு சைல்டாக இருந்தால் அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ், ப்ளே ஏரியாலாம் இங்கே நிறையாவே இருக்குது. மேஜிக் ஷோ, லேசர் ஷோ, 3D ஷோ, அப்புறம் ஆர்ஆர் ஹவுஸ், அப்புறம் காந்தர்வ கோட்டைன்னு எக்கச்சக்க அந்த ஆர்ஆர் ஹவுஸும் இருக்குது. அப்புறம் சைல்டு பிளேயிங் ஏரியாவும் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஸ்னோ கிங்டம் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்னோ இருக்கிற மாரி இருக்கும். உள்ளே போய் வந்து ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்னோவில். அந்த ஸ்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் விஜிபியில் போயிருப்பேன். அந்த ஃபீலிங் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அந்த ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொட்டுற மாரி தான் இருக்குமே தவிர மற்றபடி அந்த ஸ்னோவில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இருக்காது. அப்புறம் இங்கே வந்து அந்த ஹாண்டட் ஹவுஸில் வந்து கையை காமிச்சு கூப்பிடுவாங்க, இப்படி நல்லாயிருக்கும். அந்த ஆக்டிவிட்டியாக நல்லாயிருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். அவங்க வந்து இது அந்தமாரி ஒரு ஆக்டிவிட்டியான ஒரு ஆளை வச்சு அதுமாரி கூப்பிட்றது. போன வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாண்டட் ஹவுஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நான் உள்ளே போய் பார்த்தேன். அது ரொம்ப நல்லாவே இல்லை. அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் கார் கேம், பைக் கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசுலேருந்து இந்த பொருட்காட்சி வந்துன்னு இருக்கும். 8வதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்காட்சியில் அந்த டெல்லி அப்பளமாக இருந்தாலும் சரி, சூப் விற்கிறது, அதுக்கப்புறம் கார்ன் விற்கிறது, சோடா, கோபி மஞ்சூரியன், அந்த காலிஃப்ளவர் பகடாலாம் விற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்வேரியம்லாம் இருக்கும். பீட்டா ஃபிஷ், அந்த நார்மல் ஃபிஷ்லாம் வந்து இங்கே வச்சு சேல் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாலாம் இருக்குது. ஸ்பானா எப்படின்னா அந்த ஸ்பா மீன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த காலில் வந்து மசாஜ் பண்ணாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் வந்து சூப்பராகவே இருக்கும் அந்த ஸ்பா பண்ணால். அதை ஃபிஷ் ஸ்பான்னுவாங்க. அப்புறம் த்ரோ பாலு, பெயிண்ட் பாலு, ஷூட்டிங் கேமு, இது வந்து நம்ம பெரியவங்க விளாட்ற மாரி இருக்கும். அதுவும் நல்லாவே இருக்கும். அந்த த்ரோ பால் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் மாதிரி தருவாங்க. அந்த எல்லா டம்ளரையும் வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாலால் அடிக்கணுமே அந்த கேமில் அடித்தா ஒரு டெடிபர் மாரி ஒரு பொம்மை தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பால் கேம் மாரி இருக்கும். அந்த பால் கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 பாலும் 6ல் போட்டால் ஒரு ப்ரைஸ் மாதிரி கிடைக்கும். அப்படி போடலன்னா கூட நம்ம ஒரு ஆறுதல் ப்ரைஸ் மாதிரி தருவாங்க. அந்த கேமும் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் வந்து வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் இங்கே இருக்குது. எது எடுத்தாலும் 10, 20, 30 அந்த பொருள் அந்த போர்டு போட்டு அந்த பொருள்லாம் சேல் பண்ணுவாங்க.
அது உங்களுக்கு தேவைப்பட்டால் அது நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் ஐட்டம்லாம் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லேருந்து எல்லாம் சாக்லேட், டீ தூள், ஏலக்காய் டீ, எக்கச்சக்கமாக டீ வெரைட்டிஸ்லாம் இருக்கும். அது நீங்கள் வந்து வீடியோவாக பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே போய் அங்கே இன்டர்வியூ எடுத்திருப்போம். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோட வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் கேஸு, அப்புறம் டெம்பர் கிளாஸ் மாற்றுறது எல்லாமே வந்து மொபைல் லேடிஸுக்கு தேவையான ஷர்ட்டும், உமனுக்கு தேவையான லெகின்னு, அப்புறம் வந்து ஷாலு, அப்புறம் டாப்புன்னு சொல்கிற எல்லாமே இங்கே இருக்குது. அவங்களுக்கு தேவையான பெங்கிள்ஸு, ஆக்சசரிஸு, அப்புறம் ரிங்கெலாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு கடை எக்ஸ்ப்ளோர் பண்ணாவே உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. அப்புறம் அப்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வச்சுருப்பாங்க. தக்காளி அப்பளம், மிளகு அப்பளம் அப்படின்னு ஒரு வெரைட்டியாகவே போயின்னு இருக்கும். நைட்டி, சுடிதார்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் செக் பண்ணி வாங்குறது வந்து உங்களோட ப்ரியாரிட்டி. ஏன்னா அது பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் வந்து செக் பண்ணி வாங்குறது தான் நல்ல விஷயமே. நீங்கள் செக் பண்ணி எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குங்க. உங்கள் குழந்தைய இட்டுன்னு வந்தாலும் சரி, நீங்கள் வந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலி கூட வந்தாலும் சரி, இங்கே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு ஜாலியாகவும் ஒரு பொழுது போக்கிடலாம். நீங்கள் சூப்பராகவே இருக்கும். ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போய் எல்லாமே பார்த்தோம். சூப்பராகவே இருந்தது. நிறைய கேம் ஷோலாம் வந்து நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மரண கிணறுலாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேம்லாம் கூட நாங்கள் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. ரைடெலாம் வந்து டிஃப்ரெண்ட் ரைடில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் டீ ஒன்று வாங்கினோம். காட்டுமன் டீ, அதாவது ஏலக்காய் டீ தூள் வாங்கினோம். அதுவும் நாங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி போகிறோம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் முக்கியமாக சொல்ல போனால் இங்கே டாய் ஷாப் அதிகமாகவே இருக்குது. உங்கள் குழந்தைங்களை இட்டுன்னு வந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து கேட்பாங்க தான். ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா விசிட் பண்ணுற ஆளாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது நல்லா தான் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸிபிஷன்னாலே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் விற்பாங்க. அது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் ரைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அது நீங்கள் பார்த்து வாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைடு விளாட்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளாட்டு போகலாம். அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து ரேட் அதிகமாக இருக்குது சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் உண்டு பண்ணுறதுக்கு தான். நீங்கள் வந்து கம்மியான ப்ரைஸ் கொண்டு வந்து இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் வீடியோவிலே மென்ஷன் பண்ணிடுறேன் ரேட்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சென்னையில் நீங்கள் நல்ல சுற்றுலாலாம் இருந்தால் இந்த இடத்த வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சென்னையில் இருந்தால் மட்டும் செய்யல, நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்தாலும் இந்த இடம் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு, இப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன பீச்சுக்கு போகிற ஆளாக இருந்தால் இந்த இடத்த ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 5 PM to 10 o'clock வரைக்கும் இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா 12 PMலேருந்து 10 o'clock வரைக்கும் இருக்கும். சாட்டர்டே சண்டே கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்சம் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாகவே இருக்கும். ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பொருட்காட்சி வந்துடும். 48வது சுற்றுலா பொருட்காட்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் இந்தியா பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் டேன்னு ஒரு கடை இருக்குது. ஆரம்ப விலை 20 ரூபான்னு போட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அது இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றுன்னா 20, 30, 40, 50 அப்படின்னு. டாய்ஸ் அந்த பசங்க விளாட்ற கிட்ஸ் பைக் கார் அப்படி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் தேவையான பொருள் இருக்குது. பட்டை, மிளகு, காம்பு, அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். இப்போ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணி கடைக்கு போகிறோம். துணி கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாரி தான் தெரியுது. இந்த சட்டை எல்லாமே லேடிஸுக்கு தேவையான பேகு, ஸ்லிப்பரு எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான வளையல், அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. பெங்கல்ஸ் ஒன்லின்னு போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் டாய் ஷாப்லாம் இருக்குது அங்கே பாருங்கள். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் பொருள்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் ப்ளஸ் வந்து கேஷ் ரெண்டுமே இது பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து கேஷ் வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த டெம்பர் கிளாஸு, இந்த கீ செயின்ஸ்லாம் அந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருக்குது. மொபைல் ஆக்சசரிஸு, டெம்பர் கிளாஸ் 11D, HD ப்ளஸ்ஸு, மேட் ஃபினிஷிங், அந்த HD கிளாஸ் அந்த இதுவெலாம் இருக்கும். அந்த கொரில்லா கிளாஸ் ரேட்டும் நார்மல் கிளாஸ் ரேட்டும் இருக்கும். இங்கே வந்து ஷர்ட்டு, அப்புறம் சுடிதார்ஸு, அப்புறம் வளையல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய வளையல்ஸ்லாம் இருக்குது அதிகமாக. இந்த பொருள் காட்சியில் வந்து இதுதான் வந்து மெயினான ஐட்டமே. லேடிஸ்க்கான
லேடிஸை கவர் பண்ணுறது தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. எஸ்கே என்டி ஷாப்பிங்னு 20 ரூபா அந்த ஐட்டம்லாம் இருக்கும் பாருங்கள். பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே எடுத்தால் 20 ரூபான்னு உள்ளே போனால் ஆனால் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் 20, 30, 40ன்னு. நம்ம அது கொஞ்சம் உஷாராக போய் எல்லாமே இது பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணோம். அதை பாருங்க 3D குழந்தைங்களுக்கு அந்த இது செட்டு மாரி போட்டுருக்காங்க. கந்தர்வ கோட்டைக்குள்ளே போனால் வரீங்களா? இதான் ஆர்ஆர் ஹவுஸ் மாரி இந்த திகில் காட்டுறதுக்காக. நாமளே ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம் பேய் வீடியோலாம். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உள்ளே போனால் ஒரு இருட்டாக ஒரு அது மாதிரி இருக்கும். அந்த ஊறுகாசுலாம் வைக்கிறாங்க பாரு. பிக்கல்ஸ்லாம் இங்கே இருக்கும். மிக்ஸ்டு பிக்கல், ரெட்டு, டொமேட்டோ ಎಲ್ಲ ಪಿಕ್ಕಲ್ ಇರಿಗೆ ಸರ್. ನೆಲ್ಲಿಕಾಯಿ ಇರಿಗೆ, ಸುಂಡಕಾಯಿ ಇರಿಗೆ, ಪಾವಕಾಯಿ ಇರಿಗೆ ಮ್ಯಾಮ್. 1/4 ಕಿಲೋ ನೋಡ್ತಿರೋರವ ಬಾದೆವು. ಸುಂಡಕಾಯಿ ಊರುಗ, ಮೊಳಗಾಯಿ ಇರಿಗೆ, ಪುಂಡು ಊರುಗ, அப்புறம் மாங்காய் ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், இது பெப்பர் பூண்டு இருக்கு, ஆவாக்காய் இருக்கு, பூண்டு அரிச்சி இருக்கு, இஞ்சி பூண்டு மிளகாய் இருக்கு, மாங்காய் பஞ்சாபி இருக்கு, ட்ரை மாங்காய் இருக்கு. எல்லா டைப்ஸான இங்கே ஊறுகாய் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ தருவீங்க ஸ்டார்டிங்? ஸ்டார்டிங் 1/4 கிலோ சார். 1/4 கிலோ எவ்வளோ ப்ரைஸ்? 120 ரூபா. டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாமே நல்லா டேஸ்ட் இருக்கு சார். இது மண் பானையில் ஊறுகாய் சார், வீட்டில் செஞ்ச ஊறுகாய் சார். மாங்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், பெரண்டா ஊறுகாய், கோங்கரா ஊறுகாய், புளிச்சிக்கீரை ஊறுகாய், எலுமிச்சை பழம், நார்த்தங்காய், மூங்கில் ஊறுகாய், கருணாக்கிழங்கு ஊறுகாய் வீட்டில் ரெடி ஆகும் சார். ராஜஸ்தானில் ரெடி பண்ணி ஃபுல்லாக டெக்ஸ்டைல்ஸ் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்கும். மேட்டு, துணி, அப்புறம் வந்து டவல்ஸ்லாம் இங்கே இருக்கும்.